ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு ஈவினிங் வரையிலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாக்கிங் முடிச்சுட்டு எல்லாமே முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து யோகா கிளாஸ் இருக்கும். 1 ஹவர் கிளாஸு. எப்பயுமே வந்து யோகா கிளாஸ்க்கு முன்னாடியே நான் வந்து சாப்பிட்ருவேன். என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைம் அப்படின்றது 8:00. ஸோ சாப்பிட்டு தான் யோகா கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஃபுல் பாடி செக்கப் இருக்குது, ஃபிசிக்கல் செக்கப். ஸோ அதுக்கு போகிறதுனால நான் வந்து இன்ன வரையிலும் எதுவும் சாப்பிடல. மத்தியானம் ஒரு 1:30க்கு தான் அப்பாயின்மெண்ட்டேவும். ஸோ அது வரையிலும் நான் வந்து ஒன்றும் சாப்பிடக்கூடாது. தண்ணி மட்டும்தான் குடிக்க போகிறேன். சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கே பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க. சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் சனிக்கிழமை காலையில் நம்ம இதுக்காக ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன். யோகா பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. நான் ஒரு 3 வருஷம் கிட்ட பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடியெல்லாம் வீக்லி 3 கிளாஸஸ் தான் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால டெய்லி கிளாஸஸாக மாற்றிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஹெல்த் வைஸாக சரி, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்குமா சரி, எனக்கு வந்து யோகா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. யாராக இருந்தாலும் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். அப்போனா தான் நம்ம உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய வேலை இருந்தது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா ஹெல்த் வைஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த யோகா வீல் வந்து இப்போ தான் அம்மா அப்பா கொரியர் அனுப்புனப்போ வந்துச்சு. அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த யோகா வீல் வச்சு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடம்பு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், முதுகு யாரோ உட்காந்து பிடிச்சி விட்டால் எப்படி இருக்குங்க, அந்த ஃபீல் இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த யோகா வீல் வச்சு பண்ணுறது. கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா அப்பாட்ட வந்து டெய்லி கொஞ்ச நேரம் ஃபோன் பேசுவேன். அந்த டயத்துக்கு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் பயந்துருவாங்க. என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு. ஏன்னா நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோம் இல்லையா, ஃபோன் மட்டும்தான் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கரெக்ட் டயத்துக்கு கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ்கிட்ட பேசிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ கால்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளானு. ஏன்னா பசங்களுக்கும் லீவ் இல்லையா, ஸ்கூல் வேறு ஓப்பன் பண்ண போகிறாங்க. லஞ்சுக்கு தேவையானதுமே காலையிலே கொஞ்சம் குக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா கிளாஸ் முடிஞ்ச உடனேயேவும் கொஞ்சம் நேரம் கழித்து ஹஸ்பண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுமே ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். ஸோ அதனால தான் இந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு குக்கிங் வேலையை முடிச்சாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரசம், அப்புறம் வந்து இந்த பேபி ஸ்பினாச் போட்டு பருப்பெல்லாம் போட்டு ஒரு கூட்டு. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து காட்டியானம் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். பெரிய பாப்பா வந்து நானே ஏதாவது பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ பாப்பாவுக்கு வந்து பண்ணலை. என் சின்ன பொண்ணுக்கு மட்டும் ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போம்போது நான் போய் ரெடி ஆகிட்டு வந்தேன் அப்படின்னா அப்படியே நம்ம கிளம்பிடலாம். ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டேன், ஏன்னா உப்பு போட்டிருக்கனா இல்லையா அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் டேஸ்ட்டே பார்க்கல இல்லையா, ஸோ அதனால் எனக்கு தெரியல. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உப்பு போட்டிருக்கனா இல்லையா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். இப்போ என்னோடய பெரிய பாப்பா வந்து உள்ளே கொஞ்சம் படிச்சிட்ருக்கா. சின்ன பொண்ணு வந்து டிராயிங் தான் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா டெய்லி வந்து இந்த டிராயிங்லாம் பண்ணா அப்படின்னா தான் நான் டிவியெல்லாம் பார்க்க விடுவேன். இது வந்து கம்பல்சரி ரூல்ஸ், என்னோடய ரூல்ஸுங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க, ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க, ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, கம்பல் பண்ணுறீங்க அப்படின்னு. நல்ல பழக்கத்தை கம்பல் பண்ணோம் அப்படின்னா அது அவங்களுக்கு நாளடைவில் ஹேபிட்டாக தான் மாறும். நம்ம ஒன்றும் ஒரு கெட்ட பழக்கத்தை ஃபோர்ஸ் பண்ணலையே, இது ரொம்ப நல்ல பழக்கம். அதுக்கு மேலே என் பொண்ணுக்கு வந்து அது வருது. இப்போ கிளாஸ்லாம் போகலங்க, யூடியூப் பார்த்தா என் 2 பொண்ணுங்களுமே கற்றுக்கிட்டாங்க. 2 பேருக்குமே வந்து அந்த டிராயிங் பண்ணுறது அப்படின்றது அதுவே வருது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாளடைவில் கண்டிப்பாக வந்து அவங்க நல்லா பெரிய லெவலில் வருவாங்க. பாப்பா வந்து இதுதான் டிராயிங் பண்ணியிருக்கா. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பண்ணுவாள். இந்த லீவில் சொல்லி சொல்லி இப்போ ரொம்பவே நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ நானுமே ரெடி ஆயாச்சு. தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். ஒரு 1:30க்கு தான் அப்பாயின்மெண்ட்டு. ஸோ ஒரு 12:30க்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா அங்கே போனோம் அப்படின்னா உடனேலாம் கூப்பிட மாட்டாங்க ஹாஸ்பிட்டலில். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் கூப்பிடுவாங்க. இந்த ஃபிசிக்கல் செக்கப் போனோன்னா எனக்கு வந்து ஒரு 2 டெஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னு நினைப்பேன். ஒன்று வந்து குளுக்கோஸ் லெவல், இன்னொன்று வந்து தைராய்டு. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தைராய்டு இருந்து க்யூர் ஆகிருக்கு. ஸோ அது மறுபடியும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கான்சியஸாக இருக்கேன்.
அதே மாதிரி தாங்க இந்த குளுக்கோஸு. அது வந்துருச்சு ஒரு டைம் அப்படின்னா அவ்வளோதான், அப்படியே டேரா போட்டு உக்காந்துரும். அதுக்காக தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். நம்ம போயிட்டு அங்கே போய் பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு எல்லாமே கொடுக்கணும். இந்தியன் டாக்டர் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளோட சாப்பாட்டு முறையெல்லாம் தெரியும். அதுக்காக தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி புக் பண்ணுறது. உள்ளே போனோன்னே நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளை ஒரு இடத்துக்கு போக சொல்லிடுவாங்க. ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அங்கே போய் உட்காந்து வெயிட் பண்ணணும். நம்ம இந்தியாவிலலாம் எப்படி டாக்டர் உட்காந்துருப்பாங்க, நம்ம தான் போய் போய் பார்ப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம ஒரு ரூமில் உட்காந்துருப்போம், அதுக்கப்புறம் தான் டாக்டர் வருவாங்க. ரிசப்ஷனில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். உள்ளே போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் நர்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் நம்ம கூட பேசுவாங்க. ஸோ நாங்களுமே இந்த பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்தாச்சு. எனக்கு ரிசல்ட்டுமே வந்துருச்சு. ஏன்னா இது போய் ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் இப்போ நான் வாய்ஸ் ஓவரே பண்ணுறேன். எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ நார்மலாக இருக்குது அப்படின்னாலே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஏன்னா நிறைய வேறு ஸ்வீட் சாப்பிட்டேன்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. நிறைய பேர் வேறு கமெண்ட்ஸை வேறு சொன்னாங்க, நிறையா ஸ்வீட் சாப்பிடாதீங்க அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு ஏஜ் ஆகுது இல்லையா, ஸோ அதனால் ஒரு பயம் இருக்கும். பட் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே போதுங்க, ரொம்ப சந்தோஷமாயிரும். இப்போ காஸ்கோ தான் போகணும். பாப்பா கொஞ்சம் செர்ரியெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னான். ஸோ எங்களுக்குமே கொஞ்சம் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க, இந்த பாத்திரம் வளர்க்குற ப்ரஷ்ஷு அதெல்லாம். ஸோ அதுவுமே என்கிட்ட கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. சரி போகிறோம் வாங்கிட்டு வந்துடலாம். பக்கத்தில் தான் காஸ்கோ, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். இந்த காஸ்கோ எப்படின்னாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க காஸ்கோ எப்பயுமே கார் பார்க்கிங்க்கு இடமே கிடைக்காது, ஃபுல்லாக தான் இருக்கும். இன்றைக்கி ஃப்ரைடே. இதே இது இன்னும் நீங்கள் ஃப்ரைடே ஈவினிங்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் மோசங்க. கொஞ்சம் கூட பார்க்கிங் கிடைக்காது, நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இடமே கிடைக்கும். செர்ரி 2 வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. ஏன்னா எனக்குமே இந்த செர்ரி ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம செர்ரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பைனாப்பிள் பெரிய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். போன வீக்குமே வந்தோம், பட் கொஞ்சம் எதுவும் வாங்கலை. பைனாப்பிள்லாம் நல்லா இல்லை, இந்த டைம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் பைனாப்பிள் வாங்கியாச்சு. இந்த பாத்திரம் வளர்க்க ப்ரஷ் தான். இது 24 இருக்கும் ஒரு பேக்கில். ஸோ கொஞ்சம் பல்காக தானே இருக்கும் காஸ்கோவில். இது நல்லா உழைக்கும். ஸோ அதுவும் வாங்கிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் அந்த குளோரக்ஸ் வைப்ஸ் ஸ்கூலுக்கு தேவை, அதுக்காக தான் அது வாங்கியாச்சு. எனக்கு கொஞ்சம் சிப்ஸ் சாப்பிடணும் போல் தோணிகிட்டே இருந்துச்சு. ஒரு 2-3 நாளாகவே வாங்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் கடைக்கு வரும்போதெல்லாம். பட் எதுக்கு பெருசாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். பட் இந்த டைம் தான் சரி வாங்கிடலாம், எவ்வளோ நான் தான் யோசிக்கிறது அப்படின்ட்டு இந்த வெஜ்ஜீஸ் தான், இதையும் வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு நம்ம டைரெக்டாக இப்போ பில் போட்டுடலாம். ஏன்னா வேறு எதுவும் வாங்க தேவை கிடையாது. நம்ம பில் போட்டதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் ஒருத்தவங்க நிற்பாங்க காஸ்கோவில். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம பில்லை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில் போக முடியும். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடைக்கு போகிறோம் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக. ஏன்னா பசங்க நானெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம், ஜிகர்தண்டா பண்ணி குடிக்கலாம் ஈவினிங் அப்படின்னு. அதுக்காக ப்ளூ பெல் அப்படின்ற ஐஸ்கிரீம் வாங்கணும். அது காஸ்கோவில் கிடைக்காது. காஸ்கோவில் கிடைக்கிற ஐஸ்கிரீம் எங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதுக்காக தான் அங்கே போகிறோம். இந்த ஜிகர்தண்டாக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் தக்காளி, காலிஃப்ளவர் அதுவுமே கொஞ்சம் வாங்கணும். இங்கே தான் நான் தக்காளி எப்பயும் வாங்குவேன். ஏன்னா இங்கே வாங்குகிற தக்காளி கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரைடே ஈவினிங்கில் ஸ்டார்ட் பண்ணி இந்த வீக்கெண்டு ஃபுல்லாகவேங்க இந்த கிராசரி வாங்குறதுக்கு தான் அலையிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடையில் வாங்குவோமா, ஸோ நம்மளுக்கு அதிலே ஃபுல் டைம் போன மாதிரி ஆயிரும். இதில் வீட்டில் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எனக்கு பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கடைக்கு வரும்போதே 3:45க்கு மேலே ஆயிடுச்சு. பேட்ரி பயங்கர லோவாயிருச்சு. வீட்டுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்றது தான் வேலை. இப்போ சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே உள்ளே இறங்காது, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் நம்மளால் நல்லாவும் சாப்பிடவும் முடியாது. ஆனால் பயங்கரமாக பசிக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இந்த ஜிகர்தண்டாலாம் பண்ணணும். என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ டயர்டாக இருக்கேன் அப்படின்னு. இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற அளவு கூட எனக்கு தெம்பே இல்லைங்க, அவ்வளோ டவுன் ஆகிட்டேன். ஸோ அந்த திங்ஸ் அப்படியே ஹால்லே வச்சுட்டு நான் போய் ட்ரெஸ் மட்டும்தான் மாற்றிட்டு வந்தேன். மாற்றிட்டு வந்த உடனேயே நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப பசிக்கும் போது கீரைனா மட்டும் கொஞ்சம் சாப்பிட கஷ்டமாக இருக்குது. இந்த கீரையெல்லாம் இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த ஃப்ரை பண்ண ஐட்டம் இருந்தால் கடகடன்னு சாப்பிட்ருவேன். ஸோ ஊர்லேருந்து வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்வீட்லாம் காலி, வந்த 2 நாளில் காலி பண்ணிட்டேன். ஆனால் காரம்லாம் அந்தளவுக்கு நான் விரும்பி சாப்பிட மாட்டேன்.
சாப்பிடுவேன். பட் ஸ்வீட் அளவு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கம்மி தான். அதனால அப்படியே இருக்குது. வீட்டில் யாருமே தொடவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் லிஸ்ட்டு சொன்னேன். இது பசங்களுக்கு பிடிக்கும், அது பசங்களுக்கு பிடிக்கும்னு. கடைசியில் 2 பேருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க எதையுமேவும். வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படியே இருக்குது. எப்படியும் காலி பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் இந்த கீரை இருக்கு இல்லையா, ஊர் பக்கோடா இருக்குது. அது நிறையா இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து சாப்பிட போகிறேன். ஊர் பக்கோடா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். அப்படி சாப்பிட்றப்ப நம்மளுக்குமே அந்த கீரை இருக்கிற கஷ்டமே தெரியாது. நம்மளே கீரையை அப்படி அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா பசங்க எப்படி சாப்பிடுவாங்க? அதனால தான் பசங்கக்கிட்டலாம் அதை சொல்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா சொன்னோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கே பிடிக்கல எங்களுக்கு எப்படிம்மா பிடிக்கும் அப்படின்னு. இந்த பாரம்பரிய அரிசி வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து சைடிஷ் எது வச்சு சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். நான்வெஜ்ஜும் நல்லா தான் இருக்கும், வெஜிடேரியனும் நல்லா தான் இருக்கும். அந்த குழம்பு இந்த குழம்புன்னா இல்லைங்க. நாங்கள் வந்து எது இருந்தாலும் வச்சு சாப்பிட்டுப்போம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஜிகர்தண்டா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த சுகர் இருக்கு இல்லையா, சுகரை வந்து நல்லா ப்ரௌன் கலரில் கேரமல் மாதிரி ஆக்கணும். அதுக்காக நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து ரீஃபைன் பண்ணாத சுகர். நீங்கள் வந்து ஒயிட் சுகரில் கூட பண்ணலாங்க. ஆனால் என்ன, ஒயிட் சுகர்லேனா அது அந்த ப்ரௌன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ப்ரௌன் சுகர்னு வச்சுக்கோங்களேன், அது ஆல்ரெடி ப்ரௌனாக தானே இருக்குது. ஸோ அதனால் அது டக்குன்னு அந்த கலரை வந்து அச்சீவ் பண்ணிடும். நான் 1/2 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ சுகரை போட்டுருங்க. சுகரை போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நான் வந்து அது லைட்டாக மெல்ட் ஆகிற வரையிலுமே ஹை ஃப்ளேமில் தான் வச்சேன். லோ ஃப்ளேமில் ஆக்கவே இல்லை. அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு லைட்டாக பரத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் எல்லா இடத்துலையுமே பற்றும். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலேவும் அது லைட்டாக மெல்ட் ஆகுறது தெரியும். ஒயிட் சுகர் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். ப்ரௌன் சுகர் அப்படின்னா டக்குன்னு ஆயிரும். அவ்வளோதான் வித்தியாசங்க நீங்கள் இது பண்ணுறதுக்கு மட்டும். அது நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கும்போதே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேவும் நல்லா லோவில் வச்சுருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக இருக்கும். அது நீங்கள் பண்ண அது நல்லா மெல்ட் ஆயிரும் எல்லாமேவும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். என்னாச்சு, பாப்பா தான் ஊற்றுனா, சின்ன பொண்ணு. அவள் வந்து பயந்துட்டு எல்லாத்தையும் ஊற்றிட்டா. ஸோ பயங்கரமாக தெறிக்கும், பயங்கரமாக கட்டி கட்டியாக வரும். நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலேவும் அந்த கட்டியெல்லாம் ஒவ்வொன்றா நல்லா கரைஞ்சிரும். ஸோ இவ்வளோ தான் கேரமல். ஒயிட் சுகருக்கும் இதே ப்ராசஸ் தான். ஆனால் என்ன, கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நான் வேறு ஒரு பவுலில் மாற்றிடுறேன். பசங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேரும் பண்ணுறப்ப நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் தான் முதல்ல பண்ணுவேன், நீ தான் முதல்ல பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாதாம் பிசின் வந்து ஊர்லேருந்து வந்தது. நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சித்த மருத்துவ கடையில் கிடைக்கும். 100 கிராம் வாங்கி அனுப்புனாங்க அம்மா அப்பா. எப்படின்னா பாதாம் பிசின் வந்து ஒரு 2, 3 போட்டோம் அப்படின்னாலே நிறைய வந்துருங்க. ஆனால் முன்னாடி நாள் நைட்டே நம்ம வந்து அந்த பாதாம் பிசினை மட்டும் ஊற வச்சிடணும். அப்போனா தான் அது நல்லா ஊறி அந்த மாதிரி ஸ்னோ மாதிரி வரும். நீங்கள் இன்கேஸ் காலையில் ஊற வைக்கிறீங்க ஈவினிங்க்கு அப்படின்னா அது அந்தளவு நல்லா ஸ்னோ மாதிரி வராது. இந்த ஜிகர்தண்டா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னா, வெண்ணிலா ஐஸ்கிரீம், அந்த கேரமல் பண்ண சுகர், பால், நல்லா சர்க்கரை போட்டு காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், சர்பத். அவ்வளோதாங்க தேவை. இது ரொம்ப சிம்பிள். இன்கேஸ் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடையிலலாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து பால் ஏடு போட்டு பண்ணுவாங்க. அந்த ஸ்பெஷல் ஜிகர்தண்டா அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. நல்லா இருக்கா? இது பேர் தாங்க அந்த பாதாம் பிசின். நீங்கள் ஒரு 4-5 இதை தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்க அப்படின்னாலே நல்லா பொலன்னு நிறைய வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்த வந்து முன்னாடி நாள் நைட்டே தண்ணி வந்து நல்லா மூழ்கி கொஞ்சம் நிறைய இருக்கிற அளவு நீங்கள் ஊற வச்சுருங்க. நல்லா அது ஸ்னோ மாதிரி வந்துடும். இதை வந்து எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் வந்து பாதாம் பிசின் போட்டுக்கோங்க. அது மேலே அந்த கேரமல் பண்ணது அதையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சர்பத்தை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அதனால் கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர் ஆயிடுச்சு. வெளியே வச்சோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் போல், பட் எனக்கு தெரியாது. எவ்வளோ சர்பத் வேணுமோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்பத் அதையும் போட்டு, நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா, சில்லுன்னு இருக்கிற பால், அதையும் ஊற்றிக்கோங்க. இன்கேஸ் ஸ்பெஷல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, அந்த சர்பத் போடுறோம்ல அதுக்கு முன்னாடி பால் ஏடை போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்பத் போடுங்க. அதுதான் ஸ்பெஷல். ஸோ பால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்த போட்டுட்டு, நம்மளோட ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து 2 ஸ்கூப் போடுறேன். நீங்கள் வீட்டிலே பண்ணனா கூட ஐஸ்கிரீம் பண்ணலாம். பட் அது நிறைய வேலைங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஐஸ்கிரீம்லாம் பண்ணலை.
ஐஸ்கிரீம் பண்ணிங்கன்னா அந்த ஐஸ்கிரீமோடு சேர்த்து அந்த கேரமல் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டீங்க ஐஸ்கிரீம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து எனக்கு இதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா கேரமல் நிறையா தானே மேலே ஃபுல்லாக ஊற்றுறோம். ஸோ அதனால் நான் பெருசாக வந்து தனியாலாம் பண்ணலை. பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதுவும் பயங்கரமான பசியில் வேறு இருந்தேன்னா, ஸோ அல்டிமேட்டாக இருந்தது. எனக்கு டயர்டாக இருந்துச்சு. இதை குடிச்சோன்னே என்னமோ அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருந்தது. கண்டிப்பாக வந்து இந்த ஜிகர்தண்டா ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கடையில் விட வீட்டில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிஜமாவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.